வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போகிறோம்னா டீ குக்கோட ஒரு மூவி தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஐம் ரியலி சாரி, நான் இந்த எஃப்எஃப் வந்து சாட்டர்டேவே ஒரு ஒரு கேர்ள் வந்து அவங்க பர்த்டேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன். பட் அன்றைக்கி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு அவ்வளோ வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சு. என்னால் வந்து போடவே முடியல. சண்டே மண்டே அப்படி சொல்லிட்டு இந்த 3 டேஸாகவே என்னால் வந்து ரெக்கார்டே பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டு கொஞ்சமாக அப்படி மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சாரி, சாட்டர்டே என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ எனக்கு பர்த்டே முடிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் என்னோடய லேட் விஷஸ், நீ எப்படியும் பர்த்டே அன்றைக்கி ஹாப்பியாக இருந்திருப்ப. ஸோ அதே மாதிரி இந்த லைஃப் லாங் நீ இந்த இயர் ஃபுல்லாகவும் சரி, இதுக்கப்புறம் வர இயர்ஸும் சரி, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதாக நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம ஆர்மியும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரே பண்ணிக்குவாங்க. என்னோடய லேட் விஷஸ்க்காக ரொம்ப 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 சாரி கேட்டுக்கிறேன். நான் நீ கோச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி பர்த்டே விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிவிடுங்கடா. அப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி டேட்டுக்கு நான் என்னால் போட முடியும். நீங்கள் ரொம்ப கிட்ட கொடுக்குறீங்களா, என்னால் வந்து அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து பிளான் பண்ணிக்க தெரியல. ஸோ கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நான் கரெக்டாக போட்டுருவேன். அது மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன ஜானல் எஃப்எஃப் வேணுமோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் லைக் பண்ணாதவங்க, கமெண்ட் பண்ணாதவங்க மாஸ்க் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். இதில் டாப் வந்து டேப், பாட்டம் வந்து ஜேகே. இதை வந்து அவங்களே தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த எஃப்எஃப் வந்து ஒரு ஸ்கூல் ஜானர், ஸ்கூல்லேருந்து காலேஜ் எண்ட்லேருந்து இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிடும். ஸோ அப்படி தான் வந்து இப்போ ஸ்டோரி லைன் வந்து போக போகுது. அண்ட் இந்த எஃப்எஃப்பில் ஜேகே வந்து ஒரு ரவுடி பையன் தான். பட் டே கிட்ட மட்டும் அவ்வளோ கைண்டாக, அவ்வளோ க்யூட்டாக நடந்துப்பாங்க. டே வந்து மற்றவங்க கிட்டலாம் வந்து ரொம்ப காமாக நடந்துப்பாங்க. பட் ஜேகே நான் மட்டும் அவருக்கு என்னன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட எரிஞ்செறிஞ்சு விடுவார், கோவத்தில் கத்துவார், திட்டுவார். நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். ஓகே, இதுவே போதும். நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணால் ஸ்கூல் 11th கிளாஸ். அங்கே ஜேகே அப்படியே பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு டேக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதிட்டுருக்காங்க. டே, நான் ஜேகே, உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். உன் ஆப்போசிட் வீடு தான். உன்னை ரொம்ப நாளாக ஒன் சைடாகவே லவ் பண்ணிகிட்ருக்கேன். அது உனக்கும் நல்லா தெரியும். நீயும் நல்லா சைட் அடிப்ப, என்கிட்ட நல்லா பேசுவேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு மிரட்டிகிட்டே இருப்பேன். எனக்கு அது அப்போல்லாம் பிடிக்காது. ஆனால் இப்போல்லாம் நீ எப்போ என்னை கூப்பிடுவ, என்ன எப்போ மிரட்டுவ அப்படின்னே போயிட்டுருக்கு. எனக்கு உன் மேலே அவ்வளோ லவ் வந்துச்சு. இதுக்கு மேலே என்னால் சொல்லாமலே இருக்க முடியாது. இப்போ நீயும் காலேஜ் ஜாயின் பண்ண போகிற, நானும் நெக்ஸ்ட் இயர் 12th முடிச்சுட்டு நீ படிக்கிற அந்த காலேஜுக்கு தான் வர போகிறேன். ஸோ அப்போ நாம் 2 பேரும் காலேஜில் லவ் பண்ணால் எனக்கு அது சரியாக இருக்குமான்னு தெரியல. பட் நான் உன்னை ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். என் ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாக நான் உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணேன்னு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால தான் இந்த லெட்டர் படிச்சுட்டு உனக்கு என் மேலே லவ் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு. இல்லைனா பரவாயில்ல, உனக்கு யார் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி யாராவது இருந்தால் அவங்க ரொம்ப லக்கியாக இருப்பாங்க. நான் அழுவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்திங்கன்னா டேக்காக ஒரு லவ் லெட்டர் ரொம்ப க்யூட்டாக சென்டிமெண்ட்டாக எழுதிட்டு அப்படியே மடித்து அப்படியே பார்த்திங்கன்னா பேக்குள்ளே வைக்கிறாங்க. அதை ஆண்ட்ரு பார்த்திங்கன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு, டேய் முடிச்சிட்டியா? என்ன முடிச்சிட்டியா? இல்லை, என்னமோ விழுந்து எழுதிட்டு இருந்த, அப்படியே அழகாக பொறுமையாக அதான் டிஸ்டர்ப் பண்ணாமல் எட்ட நின்றுட்டு இருந்தேன். அதான் உள்ளே எடுத்து வச்சிட்டல. சரி, என்ன எழுதுன? உனக்கு எதுக்குப்பா அது? போ அங்கே பாரு, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஒருத்தி கூப்பிட்றா, அவகிட்ட போ. அவகிட்ட போயிட்டு தான் வந்தேன். ஒன்று இன்றைக்கி பார்க்குற மாதிரி இல்லை. நீ சொல்லு, என்ன எழுதிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை ஆண்டர், ஏன் இந்த மாதிரி தொல்லை பண்ணுற? சொல்லுடா. அதான் ஒன்றும் இல்லைன்றல, சும்மா வெறுப்பேற்றிட்டு போ அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்திங்கன்னா பேகை நல்லா லாக் பண்ணிவிட்டு புக்கு ஓப்பன் பண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா டேபிளில் படுத்துக்க. அப்போ ஆண்டர்ஸ் சும்மாவே இல்லை. டேய், உன் ஃப்ரெண்டு தானடா நான், என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? அப்புறம் அந்த லெட்டரில் எப்படியும் நீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்ணியிருப்ப. அதை படிச்சுட்டு நம்ம ஆள் இவ்வளோ மக்கா அப்படின்னு உன்னை கலாச்சிட்டானா? ஏன்டா, நான் படிக்கிறேன், மிஸ்டேக்ஸ் என்ன வந்துச்சுன்னா நான் கரெக்ட் பண்ணி தரேன். அதுக்கு தாண்டா கேட்குறேன், உன் நன்மைக்கு தான். ஒரு நன்மைக்கு வேணாம், நீ தள்ளி போய் உட்காரு. இப்படி தான் ஒரு டைம் நான் லெட்டர் எழுதும்போது படிச்சுட்டு இதெல்லாம் ஒரு லெட்டரானு என் கண்ணு முன்னாடி கிழிச்சு போட்டுருவேன். அதனால தான் 4 இயர்ஸ் நான் அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணாமல் ஒன் சைடாகவே லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி உனக்கு நான் சான்ஸே தர மாட்டேன் அப்படியே அந்த ஜேகே சொல்ல. அப்போ ஆண்டர் அதெல்லாம் கேட்டு,
ஆமாம், இவர் அப்படியே காதல் காவியம் எழுதிட்டு இருக்காரு. எழுதுறது 4 லைனு, அதுலேயும் கேவலமாக சென்டிமெண்ட் எமோஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு 4 வார்த்தை தூக்கி போட்டால் லவ் வந்துடுமா? படிக்கும்போது அப்படியே உள் மனசுலேருந்து நீ பேசுகிறேன்னு அவங்க லவ் அப்படியே உங்களுக்கு உரைக்கணும்டா, அப்படி எழுதுனான். அதெல்லாம் டேக்கு புரியும், நீ கொஞ்ச நாள் சும்மா இரு. அப்புறம் என்ன, காலேஜ் எப்போ முடியும்? இந்த லெட்டர் அவங்ககிட்ட கொடுக்க எதிர்த்து வீடு தானே, ஓடு. எனக்கு இந்த மேக்ஸ் வரல, இந்த சயின்ஸ் வரலன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். டேய், மேக்ஸ் வரல சயின்ஸ் வரலன்னு சொல்கிறதுக்கு நான் என்ன ஃபர்ஸ்ட் செகண்ட் குரூப்பாக எடுத்தேன்? நான் எடுத்துருக்கிறது அக்கௌண்ட்ஸு. இதில் எனக்கு என்ன டவுட்? எல்லாமே எனக்கு கிளியராக தான் இருக்குது. ஆஹா, சரிக்கு அப்போ எல்லாமே கிளியராக இருக்கா? அப்பப்போ டேய் உனக்கு கிடைக்க மாட்டேன். டேய், அண்ணா அவங்க என்ன படித்தாங்க? அவங்க ஃபர்ஸ்ட் குரூப் மேக்ஸ் குரூப் எடுத்தாங்க. அண்ணா சரி விடு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. வேறு என்னடா பண்ணுறது? வேணா அவங்க அம்மா கிட்ட தான் நீ நல்லா பேசுவில்ல, சும்மா போயிட்டு ஆண்டி எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, டெய்லியா அப்படி இப்படின்னு கேளு. அதெல்லாம் நான் பேசுவேன்னா, ஆனால் இப்போலாம் அவங்கக்கிட்ட கூட சரியாக பேசுறதே இல்லைடா. ஏன் சொல்லும், ஏன் பேசுறதே இல்லை? அதுவா, எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் எனக்கு அவங்க ஒரு மதுரையில் தான் ஆக போகிறாங்க. ஆனால் அவங்க எப்போ பார்த்தாலும் நீ எனக்கு ஒரு பையன் மாதிரி தான்ன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னடி அர்த்தம்? நான் டேக்கு தம்பின்றாங்க. எனக்கு அது பிடிக்கல. அப்படி அவங்க சொன்னதுலேருந்து அந்த பக்கமே நான் போகிறதில்ல தெரியுமா? சரியா போச்சு. அப்போ என்ன, உங்கள் ஸ்ட்ரீட் கார்னரில் வெயிட் பண்ணு. பைக்கில் அப்படியே ஸ்பீடாக வருவான். அப்படியே குறுக்க போய் விழுந்துரு. என்னடா சாவடிக்க பார்க்குற? சும்மா சொன்னேன். வருவான்ல, வெயிட் பண்ணி கொடு, அவ்வளோதான். கொடுக்கலாம், ஆனால் அந்த கூடு தான் அந்த ஜிமின் நாய் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்குமே, எனக்கு கொஞ்சம் சுத்தமாக பிடிக்கல. ஏன் பிடிக்காது? ஆள் கூட அவன் ஆளாட்ட சுற்றிட்டு இருந்தான். அப்படிலாம் இல்லை, ஜிமின் ரொம்ப கெட்ட பையன். அவன் காலேஜில் இது வரைக்கும் எத்தனை பொண்ணும் கூட அப்படி இப்படின்னு வந்திருக்கான் தெரியுமா? என்ன நீ பார்த்தியாண்ணா? அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு கேட்க. அப்போ ஜேகே, நான் ஏன் பார்க்கணும்? எங்கள் அக்கா தான் சொன்னான், அவங்களும் அதே காலேஜ் தானே. இந்த ஜிமின் என்னென்ன பொறுக்கித்தனம் பண்ணுறான்னு எங்கள் அக்கா ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லிடுவா. ஆஹா, உங்கள் அக்காவுக்கு எப்படிடா தெரியும்? அதை பற்றிலாம் எனக்கு ஐடியா இல்லை, ஆனால் அவள் தான் எல்லாமே சொல்வாள். எனக்கு அந்த ஜிமின் நாய் சுத்தமாக பிடிக்கல. அவனை டேன்னு லவ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அந்த ஜிமின் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்கிறேன். இங்கே கூப்பிட்றதுக்கே பொண்டாட்டி இல்லையா, இதில் புள்ள பேர் கோபாலம். என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? சரி விடு, ஈவினிங் எப்படியும் அவன் வரப்போகிறான். எப்படியும் அவன் ஈவினிங் வருவான்ல, எப்படியும் அவன் வர வரைக்கும் அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் நாய்க்குட்டி மாதிரி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். இன்றைக்கி வெயிட் பண்ணி லெட்டர் கொடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரும் ஜேக்கியும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த கிளாஸ் டைம் முடிய 2 பேரும் சைக்கிளை ஓட்டிகிட்டு அப்படியே பொறுமையாக வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஜேகேக்கா அம்மா நர்வஸாக இருக்குது. ஆண்டர், என்னடா ஏன்டா அப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க? யார் அங்கே தனியாக போகுது? கூட போனால் எங்கன்னா வீட்டுக்காவது போகலாம், வீட்டில் வர யாருமே இல்லையா. டெய்லியும் அங்கே தானே போகிற, இப்போ என்ன அவனுக்கு புதுசாலாம் இல்லை. அவங்க வீட்டில் எல்லோரும் வெளில போயிருக்காங்களாம். என் பாப்பாவுக்கு தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்கான். அதான் என்னை கூப்பிட்டுச்சு போகலான்னு பார்த்தா நீ வேற உயிர் எடுக்கிற. ஒரு நாள் தானே, சும்மா பார்த்தாலும் தடவிட்டே இருப்பியாவில். என்னடா அப்படிலாம் பேசுகிறா? உன் சிஸ்டரா? எப்பா சாமி போதும் விடு. லெட்டர் மட்டும் கொடுக்குறோமே, அது ஓகே ஆகுமா? இல்லைனா ஏதாச்சும் காஸ்ட்லியாக கிஃப்ட்டு? என்ன சார் காஸ்ட்லியாக கிஃப்டா? ஆமாம், கேன்டீனில் ₹1 சாக்லேட் வாங்கிறது வைக்கலாமல் என் பேக்லேருந்து நீ எடுத்துகிட்டு ஓடினேன் காலையில். அதை பார்த்துட்டு நான் ஒன்று துரத்திட்டு வந்து பிரின்சிபல் மேலே மோதி மானபங்கமாகி வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா என்னை தொடப்பு கட்டில் அடிப்பாளா இல்லை செருப்பில் அடிப்பாளான்னு பயந்துட்டு நான் வந்துட்டுருக்கேன். நீங்கள் காஸ்ட்லி கிஃப்ட்டு? அது ஸ்கூலில் நடந்துச்சு, அது ஏதோ சில்லி மேட்டர், அதில் அங்கேயே விட்டுருந்தோம். நீ நான் வீட்டை வரைக்கும் எடுத்துகிட்டு வரேன். நான் எங்கடா எடுத்துகிட்டு வரேன்? அந்த பிரின்சிபல் நான் இதை அப்பயே ஃபோன் பண்ணி வீட்டில் சொல்லிட்டானே, எனக்கு அவனை. சரி விடு, பார்த்துக்கலாம். கிஃப்டெல்லாம் வேண்டாம். எப்போவுமே பிராண்டடான ஷர்ட்டு காஸ்மெட்டிக்ஸ் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் வாங்க போனால் 1 மந்த் ப்ராக்கெட் மணிலாம் பத்தாது. ஆமாம், நான் ரூம் கூட போய் பார்த்துருக்கேன். ரூமில் எல்லாமே அப்படி கலராக வாங்கி வச்சுருப்பான், எல்லாமே பிராண்டட். எப்படி தான் அவனுக்கு காசு வருதுன்னே தெரில. நான் கூட அவங்க அம்மா கிட்ட ஒரு டைம் கேட்டேன், என்ன ஆண்டி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க எனக்கு தெரிலப்பா, அவனே வாங்கி வச்சுக்குவான். ஏதுடான்னு கேட்டால் நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு என்னென்னமோ சொல்லுவான். நான் அதுக்கப்புறம் அதுக்கு கேட்குறதே விட்டேன்ப்பா அப்படி சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க தெரியுமா.
அப்படி சொல்லிட்டு பேசிட்டு 2 பேரும் ஜேகேயோட ஸ்ட்ரீட் கார்னரில் போய் நின்றுட்டுருக்காங்க. டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் வருவாங்க. ஸோ 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த சைட் காலேஜில் டேயாங்கா ஏன் இந்த மாதிரி பண்ணுற, உனக்காக தானே இவ்வளோ செக்ஸியாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வரேன். ஏய் ஏன் அப்படி சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டியா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலடி, போ இங்கேருந்து. டேயாங் உனக்கு எது பிடிக்கலன்னா வேறு என்ன பிடிக்கும் சொல்லு, நான் அப்படியே நான் மாற்றிக்கிறேன். ஆனால் அப்படி எனக்கு பிடிக்கல போன்னு மட்டும் சொல்லாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தி தொல்லை பண்ணிக்கிட்டு பின்னாடி வேணும் உனக்கு, என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, என்னை பைக்கில் கூப்பிட்டு போ, எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணிக்கோ, ஆனால் என் கூட இரு, நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு காலேஜ் ஃபுல்லாக தெரியணும். இதை பாரு என் டைப் கிடையாது, நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு. டேயாங்கா உனக்காக இங்கேருந்து போடி முதல்ல, சும்மா ஊற்று போட்டு வந்து நின்றுட்டு போடி முதல்ல அப்படியே சொல்லிட்டு டே பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை திட்டிட்டு அப்படியே வந்து பார்க்கிங் வராங்க. வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா டேயை பார்த்து சிரிக்கிறாங்க. டேக்கா அவ்வளோ கோவம். டேய் எவன் பார்த்த வேலைடாவ அது, அவகிட்ட போய் எனக்கு அப்படி வந்தால் தான் பிடிக்கும்னு எவன் கோத்து விட்டுது. டேய் என்னடா அப்படிலாம் பேசுகிற, நாங்கள் அப்படியாடா. இதை பாரு ஜிமினு நடிக்காத, எனக்கு என்னமோ நீ பார்த்த வேலை மாதிரி தான் தெரியுது. டேய் மச்சான் என்னையாடா, இதுக்கு நீ என்ன செத்துப்போன்னு சொல்லியிருக்கலாமேடா. சொன்னதை அப்படி செத்துருவியா, இந்த மாதிரி எச்சத்தனமாக நீ தானே யோசிப்ப, நீ தானே பண்ண அப்படி சொல்லிட்டு டே பார்த்திங்கன்னா ஜிமின் அடிக்க போக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டேயும் ஜிமினும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் அப்படி விளையாடிட்டுருக்காங்க. 2 பேரும் கீழே புரண்டு அடிச்சுக்க. அப்போ டே இந்த டேய் அது ஒரு மூஞ்சி, அது எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல, அந்த ட்ரெஸ்ஸில் அவ்வளோ கேவலமாக இருக்கா, அவளையாண்டு என் லைஃப்பில் விட்டு கோக்குற, ஏன் அந்த மாதிரி பண்ணுற. டே டே சும்மா இருடா டே, வலிக்குதுடா விட்றா டே, எதுக்கு அந்த மாதிரி பண்ண அப்படி சொல்லிட்டு டே பார்த்திங்கன்னா ஜிமினை போட்டு அடிக்க. அப்போ ஜிமின் டேயோட கை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு டேய் நான் என்ன பண்ணுவேன், அவள் தான் டெய்லி கால் பண்ணி டேக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும், எப்படி நடந்தால் பிடிக்கும், எப்படி சாப்பிட்டா பிடிக்கும், எப்படி உக்காஞ்சா பிடிக்கும், எப்படி நின்னா பிடிக்கும்னு கேட்டு உயிர் எடுத்துட்டா. ஆனால் அந்த வரைக்கும் ஒன்று அடிச்சு விட்டேன். ஆனால் டே சத்தியமாக அப்படியே வருவான்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைடா. மேலே அவ்வளோ லவ்வுடா, மயிர் லவ், அவளுக்கு என் மேலே அவ்வளோ காஜு. ஒரு நைட் கூப்பிட்டு போட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், அவளுக்கு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து எந்திரிச்சிக்கா. அப்போ ஜிமன் சரி தெரியுதுல்ல, அதே இது பண்ணித்தோல, அவன் பின்னாடி வரமாட்டால. இது பாரு அந்த மாதிரி ஒன்றும் கூப்பிட்றவளு கூடலாம் போகிறதுக்கு ஒன்றும் நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது. சரிங்கப்பா என்னப்பா, சரி நீங்கள் எப்படி வேறு மாதிரியா, நான் வேறு மாதிரி தான், எனக்குன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் கூட தான் எல்லாம், புரியுதா. தெரியும் தெரியும், எதிர் வீட்லேயே இருக்கீங்க. அவன் வந்து இங்கே ஒரு 6 வருஷம் இருக்குமா, வந்த நாள்லேருந்து நீயும் பார்க்குற அவனும் பார்க்குறான், ஆனால் ஒன்றுமே நடக்கலைல்ல. ஒரு 10 ஸ்டெப்பு அவன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு, அது கூட ஒன்றால் முடியல. நீ மூடு, எல்லாம் தெரியும் எப்போ எதை பண்ணணும், நீ சாத்திட்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜிமினும் பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டுருக்காங்க. இந்த சைட் ஜேகேவும் ஆண்ட்ரூ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டேய் என்னடா அவன் எப்போ தான் வருவான். டேய் ஆண்டர் எனக்கு மட்டும் தெரியுமா என்ன, அவன் வர நேரம் எனக்கு தெரிஞ்சால் நான் கரெக்டாக வரமாட்டேனா. மேபி ஒரு வேளை வீட்டுக்கு போயிட்டானோ. இருக்காது அவன் போயெலாம் இருக்க மாட்டான். ஏன்னா காலேஜ் கொஞ்சம் லேட்டாக தான் முடியும், அவனுக்கு செகண்ட் இயர் தானே. ஃபர்ஸ்ட் இயர் அப்போ தான் 3:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவான். ஆனால் செகண்ட் இயர் ஸ்பெஷலாக எதுனா கிளாஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தாண்டா வருவான். ஒரு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ போகவே விடலை, அப்படியே பிடிச்சி வச்சு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இந்த சைட் டேவோட கேங் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டு பக்கம் போயிட்டுருக்க. இப்போது கரெக்டாக ஜேகேவும் ஜிமினும் மட்டும்தான், டேவும் ஜிமினும் மட்டும்தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது டே பார்த்திங்கன்னா பைக் வந்து ஓட்டிகிட்ருக்க, ஜிமின் பின்னாடி தான் உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ அவங்க அங்கே தூரத்தில் ஜேகேவும் ஆண்ட்ரூ வெயிட் பண்ணிகிட்ருக்குது அப்படியே பார்த்துடுறாரு. பார்த்துட்டு டேய் என்னடா லவ் பேர்ட் அங்கே நின்றுட்டுருக்கு, இதை பாரு அவன் முன்னாடிலாம் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காரு, ஓவர் திமிராயிடும். டேய் என்னடா லவ் பண்ணுற அப்புறம் என்ன போய் சொல்லு. சாருக்கு திமிரு, அவர் எல்லாருக்கிட்டையும் மூஞ்சி காட்டிகிட்ருக்காருல அந்த திமிரு, அவர் தான் வந்து என்னைக்கு என்கிட்ட டயாங் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஒன்று ரொம்ப ஆசை லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்ன சொல்கிற, என்னை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பான்ல, அன்றைக்கி தான் அவனுக்கு நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன்.
அவன் என்னைக்கு கேட்குறானோ அன்றைக்கி தான் நானும் அவனை லவ் பண்ணேன்னு சொல்வேனே தவிர நானாக போய் அவங்ககிட்ட லவ்லாம் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன்டா. அப்படின்னு சொல்லிட்டு டீ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பைக் வந்து ஓட்டு போக அப்போ ஜிமன் எப்படி இருந்தாலும் லவ் சொன்னால் 2 பேரும் லவ் தானடா பண்ண போகிறீங்க, அப்புறம் என்ன நீ சொன்னால் என்ன அவன் சொன்னா என்ன, அதெல்லாம் அவனுக்கு சொன்னால் புரியாது. தலைவருக்கு ஓவர் திமிரு கூட வந்து நிற்குது போகுது ஆண்டர்னு அதால் வருது. அவன் இவனுக்கு பயப்படுறதுனால இவர் எல்லாருக்கிட்டையும் திமிராக பேசிகிட்ருக்காரு. ஆனால் பாரு என்கிட்ட பேசணும் மட்டும் அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கும், வேர்த்து ஊற்றும், அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிடுவான் தெரியுமா. நான் வீட்டுக்குள்ளே வந்தாலே அவன் கிச்சனில் எங்கள் அம்மா கூட நின்று பேசிகிட்டு இருப்பான். நான் வீட்டுக்குள்ளே அம்மான்னு சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கேன், ஐயோ டீ வந்துட்டானா ஆண்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுவான். குறுக்க நான் நின்றுட்டு இருந்தா கூட என் ஃபேஸ் கூட பார்க்க மாட்டான். அப்படியே ஓடி போயிட்டு அவன் வீட்டுக்கு போய் கதவு சாத்தினதுக்கப்புறம் தான் நிமிந்தே பார்ப்பான் போல். அப்படியே வந்து டே சொல்ல இதை கேட்டு ஜிமினா அப்படி சிரிக்கிறாங்க. ஏன்னாடே இதெல்லாம் உனக்கு செட் ஆகுமாடா? எல்லாம் செட் ஆகும், நல்ல பையன், நல்லா லவ் பண்ணுவான். என்ன நீ சாத்திட்டுரு. சரி அங்கே நிற்கிறானே எதுக்கு நிற்கிறான்னு தெரியலையே, போய் நின்று கேட்டால் தான் தெரியும் அப்படியே சொல்லிட்டு டீவா அப்படியே போகிறாங்க. போய் நிற்கிற மாதிரியே அப்படியே போயிட்டு ஜேகே கிட்ட ரொம்ப ஸ்லோவாக போக அப்போ ஜேகே ஐயோ நின்றுவானா, லெட்டர் வேறு கொடுக்கணும், ஐயோ போயிட்டா நல்லா இருக்குமே, நம்ம கூப்பிடக்கூடாது நம்ம நிற்கக்கூடாது திரும்பிலாம் அப்படியே சொல்லிட்டு ஜேகே அப்படியே வந்து திரும்பிக்க. அப்போ டேவா அப்படியே பார்க்குறாங்க. அதானே நீ இந்த ஜென்மத்தில் சொல்ல போகிறதில்ல அப்படியே சொல்லிட்டு மறுபடியும் ஸ்பீட் போக. அப்போ ஆண்டர் ஐயோ அண்ணா என்ன போகிறாங்க, அண்ணா நான் நிலுங்கண்ணா அப்படியே சொல்லிட்டு அந்த பைக்கை போட்டு அப்படியே வந்து குறுக்க போக. அப்போ டேவா சடனாக பிரேக் போட்டு நிறுத்துறாங்க. அவ்வளோதான் டேக்கு அவ்வளோ கோவம். ஏண்டா பண்ணி இப்படி தான் அந்த வீவியா அண்ணா கூப்பிட்டுட்டே இருந்தேன், நீங்கள் தான் அதுக்குன்னு இப்படிதான் ஓடுற வண்டி முன்னாடி வந்து விழுவியா, விட்டு ஏற்ற இருந்தேன்னு வச்சுக்கேன். அண்ணா அப்படிலாம் பண்ணக்கூடாது, செத்து போயிடுவேன் தெரியுதுல, செத்துடுவேண்ணா. என்ன அதுவாண்ணா கொஞ்சம் டீசென்ட்டு அண்ணா அது இதோ நம்ம ஜேகே உங்களுக்கு தெரியுமே. தெரியாது என்னப்பா, போச்சு ஃபஸ்ட்டு பாலே நாக் அவுட் பண்ணிட்டானே. டே ஜேகே நீயே பேசிக்கோ, நெய்பர் தானே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக. ஜிமின்கா அப்படி வந்து டக்குன்னு சொன்னதும் ஆண்ட்ரு மூஞ்சே மாறி போயிருக்கோம். அதை பார்த்துட்டு ஜிமின்கும் அவ்வளோ சிரிப்பு வந்திருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக சிரிச்சிட்ருக்க. அப்போ டே சும்மாறா இதுக்கு இப்போ பல்ல காமிச்சிட்ருக்க, இல்லைடா நீ அப்படி டக்குன்னு அசிங்கப்படுத்திட்ட, அவனுக்கு கம்முன்னு போயிட்டானா, ஒரே சிரிப்பாக இருந்துச்சுடா, கொஞ்ச நேரம் மூடிட்டு இதை விட உன்னை காலேஜில் கழுவி ஊற்றிருக்கேன், இந்த மாதிரி என்னைக்காவது போயிருப்ப. என்ன மாமே நமக்குள்ளே என்ன சிம்முடு, ஏய் இங்கே என்ன நின்றுட்டுருக்க, அது வந்து நான் இங்கே அது ஒன்றும் இல்லை ஆண்டர் கூட நின்று அவனே அதை போயிட்டான், என்னமோ என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு போகிறான். என்ன சொல்லணும், என்ன பேசணுமா என்ன, இல்லையே அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்ல. இது பார்த்தீங்கன்னா ஆண்டர் தூரத்தில் நின்று பார்த்துட்ருப்பாரு. அட்டா பாவி நல்ல சான்ஸ்லாம் இல்லைன்றானே, டீ பேசி தொலைடா அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சைன் காமிக்க. அப்போ ஜேகே ஐயோ வேறு அங்கே போயிட்டான், இந்த ஜிம்மின் நாய் வேறு நின்றுட்டுருக்கு, இதை பார்த்தாலே பற்றிக்கிட்டு வருது எனக்கு. டே என்ன அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் எனக்கு டைம் கொடுப்பியா? டைம்லாம் நிறையவே இருக்கு, பேசலாம். இல்லை கொஞ்சம் தனியாக பேசணும். ஓ தனியாக பேசணுமா, சரி. ஜிமன் மச்சான் இறங்கி போன்னு மட்டும் சொல்கிறாத மச்சான், ரொம்ப டேமேஜாக இருக்கும். அந்த ஆண்ட்ரு போனானே அப்பயே நான் போயிருப்பேன், நீ தான் போகாதேன்னு கையை பிடிச்ச, இப்போ நீயே போனா நான் எங்கடா போவேன், செத்து போ, ஏன் உயிரோடு இருக்க, செத்து போயிடு கிளம்பு முதல்ல அப்படியே சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஜிம்மினை பைக்லேருந்து கீழே தள்ளி விட. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிம்மன் இறங்கிட்டு உன்னெல்லாம் நம்பி வந்தால் அப்படி தான்டா நான் ரோட்டில் நிறுத்துவீங்க தெரியுதுல்ல, பற்றிட்டு போ அப்படியே சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டே அப்படியே ஸ்டாண்ட் போட்டு நிற்கிறாங்க. நின்றுட்டு சரிண்ணா உனக்கு என்ன பிரச்சனை, அது வந்து டே உன்கிட்ட ஒன்று அதாக்கனே சொல்லிட்டியா ஒன்று சொல்லணும்னு, என்ன சொல்லணும் அதை சொல்லித்தொலை. அது வந்து ஜேகே ஊரே நீ மிரட்டுற, நீ ஏன்டா இவனுக்கு போய் இப்படி பயப்படுற, கண்ணை மூடிட்டு லெட்டரை எடுத்து அவன் கையில் குத்திட்டு குடுகுடுன்னு ஓடி போய்டு அவ்வளோதான்
அப்படி சொல்லிட்டு ஜேகேவோ அப்படி பார்த்தீங்கன்னா டக்குன்னு பேக் ஓப்பன் பண்ணுறாங்க. டேக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு என்னமோ வச்சுருக்கான் கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்கா. ஜேகே அப்படி பார்த்தீங்கன்னா புக்குக்குள்ளேருந்து அந்த லெட்டர் வந்து எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு டேய் உனக்கு தான் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக பார்க்க அப்போ டீ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த லெட்டரோடு சேர்த்து ஜேகேயோட கையும் பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு ஏய் எங்கே போகிற? அது என்னை விட நான் போகணும். யார் கொடுத்தாங்கன்னா அது எதுவுமே சொல்லாத போயிட்டுருக்க. அதான் சொன்னேனே லெட்டர். சரி ஏதோ பார்த்தா லெட்டர் மாதிரி தெரியுது, அதனால் லெட்டர் யார் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்களா? உனக்கு தான். ஓ எனக்கு தானா? சரி எனக்கு தான். யார் கொடுத்தாங்க? எனக்கு உங்கள் அக்கா கொடுத்தாளா? இல்லை அக்கா கிடையாது. அப்புறம் எதுவுமே சொல்லாத கொடுத்துட்டு போயிட்டே இருக்கா லெட்டரு உனக்கு தான்ட்டு. அப்புறம் யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதில் நேம் இருக்கும்ல, அப்போ தெரிஞ்சுக்கோ. ஏன் நீ சொல்ல மாட்டியா? சொல்லாத அளவுக்கு உனக்கு என்ன அப்படி வேலை? அப்படிலாம் இல்லட்டே. அது வந்து சரி இந்த லெட்டரில் என்ன இருக்குது சொல்லிட்டு போ. அது அது எப்படி எனக்கு தெரியும்? கொடுத்தவங்க வாங்கினவங்களுக்கு தானே தெரியும். அதான் உன்னை கேட்குறேன். வாங்கினது நான், என்கிட்ட கொடுத்தது நீ, எழுதுனதும் நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன எழுதியிருக்கா சொல்லிட்டு போ அப்படி சொல்லிட்டு டீமா ஜேகேயோட கையை விடவே மாட்டேங்கிறாங்க. ஜேகேக்கா அவர் அப்படி சொல்ல அவருக்கு ப்ளஷ் ஆகுது. ஃபேஸ்லாம் அப்படி ரெட் கலரில் மாறுது. டே என்னை வீட்டுக்கு போனோம், லேட் ஆச்சு. நான் ஆகிட்டு போட்டோம், அம்மாக்கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன ஆகுது இந்த லெட்டரில் சொல்லிட்டு போ. அப்படியே ரொம்ப பொத்தி என்கிட்ட கொடுத்துட்டு போகிற, சொல்ல மாட்டியா? அதான் லெட்டரும் கையில் இருக்குல்ல, படித்து பார்த்துட்டு அதில் என் நம்பரும் இருக்குது. நீ கால் இல்லை மெசேஜ் பண்ணு நைட்டுக்கா, நான் ரிப்ளை பண்ணுவேன், அவ்வளோதான். விட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து டேயோட கை வந்து பார்த்திங்க அப்படியே ஷேக் ஆகுது. டே அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா ஜேகேயோட கை பார்த்திங்கன்னா அப்படி நடுங்குது பயத்தில். ஸோ டேக்கு அதை பார்த்துட்டு ஜேகே ரொம்ப பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஏய் இப்போ எதுக்கு இப்படி கையெல்லாம் நடுங்குது, என்னாச்சு உனக்கு? நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா இன்னும் க்ரிப்பாக கையை பிடிக்க ஜேகேக்கா இன்னும் பயத்தில் அப்படி கையெல்லாம் ஷிவராக ஆரம்பிக்கா. அப்போ டே டக்குன்னு கையை விட்டுறாரு. விட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, என்னாச்சு உனக்கு? அது பயமா? என்ன பயம் உனக்கு? நான் தானே உன் டே தானே அப்படின்னு சொல்ல. இதை கேட்டு ஜேகே என்ன டே வளர்த்தனா? அது நெய்பர் தானே உன் டே, உன் பக்கத்து வீடு, அவ்வளோதானே. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு அப்படிலாம் கை நடுங்குது? அது வந்து அது அம்மா தேடுவாங்க, நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவா சைக்கிள் எடுத்துக்கிட்டு குடுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ கூட திரும்பி பார்க்கல. அவராக பின்னாடி கத்திட்டே வராரு. டே என்னடா சொன்னான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜேகேவா ஒரே மூச்சா அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு சைக்கிள் கூட ஸ்டாண்ட் போடல, அப்படியே கீழே போட்டு பேக்கை தூக்கிட்டு குடுன்னு மேலே ஓடி போயிடுறாரு. டேவா இதை பார்த்துட்டு அப்படி சிரிக்கிறாரு. ஜேகேவை வந்து எப்போவுமே கொஞ்சம் ரூடாக தான் இருப்பாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜேகேவை பார்த்தா பயப்படுவாங்க. அவனா ஒரு கெட்ட பையன், இப்போத்தெல்லாம் திமிராக தான் இருப்பான் அப்படின்னு தான் இருப்பாங்க. பட் டேக்கு மட்டும்தான் தெரியும் அது ஒரு காமெடி பீஸுன்னு சொல்லிட்டு. சௌரா அப்படியே சிரிச்சுட்டு அந்த லெட்டரை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பாரு லவ் லெட்டரை எழுதுகிற வயசு அப்பாரு. ஷோ இவனை போய் லவ் பண்ணி மச்சான் டேய் நீ இன்னும் போலியாடா? எப்பட்றா போகிறது? இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்தே போகணும். எப்பட்றா என்னால் போக முடியும்? கூப்பிட்டு போய் பைக்கில் விட்டுறேன்டா. பைக்கில் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கு பஞ்சரு, கீழே பாரு அப்படின்னு சொல்ல. அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா கீழே பார்க்குறாரு. பார்த்தா பேக் வீல் வந்து பஞ்சர் ஆகிருக்கு. அட பாவி எப்பட்றா? அது எப்படின்னு தெரில, இப்போ தான் நானே பார்த்தேன். சரி நீ என்ன பண்ணுற? சொல்லு மச்சான். என்ன வீட்டுக்கு போய் வேறு பைக் எடுத்துகிட்டு வரியா? அதெல்லாம் இல்லை, பைக்கை தள்ளிட்டு போய் பஞ்சர் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடு. அதுக்கப்புறம் நாளைக்கு காலேஜ் வருவல்ல, வரும்போது என் பைக் எடுத்துகிட்டு என்னை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே காலேஜ் போயிடலாம், சரியா? அப்படியே சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா பஞ்சரான வண்டியை ஜிமின் தலையில் கட்டிட்டு அவர் பேக்கை தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக ஜிமினா பாவமாக அப்படி பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரீட்லேயே நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே 1 hour போயிடுச்சு. இப்போ ஜேகே அப்படியே விண்டோவில் உட்காந்துட்ருக்காரு. என்ன விண்டோ டோர் கூட ஓப்பன் பண்ணல, அந்த ஸ்க்ரீன் கூட ஓப்பன் ஆகலை. இவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படி தான் தெரிஞ்சுக்கிறதா? ஷோ எனக்கு ஓகேவா இல்லையா? லெட்டர் படிச்சிருப்பானா இல்லையா? லெட்டரில் நம்பர்லாம் கரெக்டாக தானே எழுதுனேன்.
இல்லை ராங் நம்பரா யாரு கூடயாச்சு அப்படிலாம் இருக்காது. நான் கரெக்டாக எழுதுனேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் சைலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோ ஒரு நர்வஸில் அவர் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா விண்டோவையும் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு நடந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. பட் டீயோட விண்டோ ஓப்பனே ஆகலை. அப்படியே க்ளோஸ் பண்ணி மார்னிங் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. சே என்ன பண்ணுறான் அவன்? அப்போயே வீட்டுக்கு வந்தான், ஆனால் இன்னும் டோர்லாம் ஓப்பன் பண்ணாத உள்ளே உட்காந்துட்டு என்ன தான் பண்ணிகிட்ருக்கானோ. ஷிவனா ஜேகே, இந்த ஏரியாவிலே நீ ஒரு நல்ல மாசான பையன், ஆனால் அந்த டே உன்னை இப்படி தமாசா பீஸாக பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக அந்த லெட்டருக்காக அந்த ரிப்ளைக்காக அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1 hour 2 hour 3 hours சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock இருக்கும். ஜேகே வர சுத்தமாக முடியல. இல்லை இதுக்கு மேலெலாம் முடியாது. ஓகேனா ஓகே, இல்லைனா இல்லை. அதை சொல்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நேரமா? இதுக்கு மேலெலாம் என்னால் முடியாது. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறோம், ஃபேஸ் டு ஃபேஸ். டே ஐ லவ் யூ, உனக்கு லவ் யூ டூவா இல்லையா, அவ்வளோதான். அப்படி கேட்குறோம், வீட்டுக்கு வரோம். ஓகேனா ஓகே, இல்லைனா ஜேகே நீலாம் ஃபீல் பண்ணாதடா, உனக்கு இவெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஓவர் திமிரு வேறு உனக்கு. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அவனை நம்மளை விட பெட்டராக அவனுக்கு கிடச்சிருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா கோவத்தில் புலம்பிக்கிட்டே அப்படியே ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி வந்தா. ஜேகேயோட அம்மா நின்றுட்டு இருக்காங்க. எங்கே போகிற? அம்மா உள்ள கிச்சனில் வேலையே இல்லையாம்மா. ஏன் வேலை இருக்குதான், பாத்திரம்லாம் கழுவணும், வந்து கழுவுறியா? இல்லைம்மா, அது கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, நான் வெளில போயிட்டு வரட்டா? எங்கே போகிற? டைம் என்ன ஆகுது? உன் அப்பா வர நேரம். நீ வீட்டில் இல்லைன்னா என்ன தான் என்னாச்சும் சொல்லிகிட்டே இருப்பார். போ ரூம் போ, படி. அம்மா படிக்கிறதுக்கு தான்ம்மா. அது எனக்கு ஒரு டவுட்டு. நான் போய் ஆப்போசிட் வீட்டில் டே இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட கிளியர் பண்ணிட்டு வரேன். ஏன் வீட்டில் தான் அக்கா இருக்கால மெர்லின் அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா கூப்பிட. அப்போ மெர்லின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோன் பேசிகிட்டே வராங்க. வந்துட்டு என்னம்மா என்னாச்சு? ஜேகேக்கு ஏதோ டவுட் ஆம்பாரு, கிளியர் பண்ணு. ஜேகேக்கா எடுத்ததே அக்கௌண்ட்ஸு, அது என்ன உனக்கு டவுட்டு அப்படி சொல்லிட்டு கேட்க. அப்போ ஜேகே இதை பாரு, நான் ஒன்றும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கல, உன் வேலையை நீ பாரு. மா எனக்கு படிச்சுக்க தெரியும், இவன் ஒன்றும் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை, நான் போகிறேன் வெளில அப்படி சொல்லிட்டு அவர் போக. அப்போ ஜேகேயோட அம்மா ஜேகே ஷோ விட மாட்டாளே, கொஞ்சமாக சீன் போடலான்னு பார்த்தா உடனே ஜேகேன்றுவா. என்னம்மா? அதான் அக்கா வீட்டில் இருக்கால அந்த டே, அவனே ஒரு பொறுக்கி பையன், அவன்கிட்ட போய் டவுட் கேட்டு நீ என்ன பண்ண போகிற? ஷோ என்ன பொறுக்கி அது இதுன்னு சொல்கிறாங்க. ஜேகே இதெல்லாம் நீ மைண்டில் வச்சுக்காத, டே ரொம்ப நல்ல பையன்தான். அம்மா தான் ஏதோ. அம்மா அப்படிலாம் இல்லை, டே ரொம்ப நல்ல பையன். ஆமாம்மா ரொம்ப நல்ல பையன்தான் அப்படியே சொல்லிட்டு மெர்லின் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போக. இதை கேட்டு ஜேகேயோட அம்மா நீ வீட்டை விட்டு வெளில போனால் காலை வெட்டிடுவேன் அப்படியே சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஜேகேக்கா ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே போயிட்டு சோஃபாவில் உக்காந்துக்கிறாரு. ஒரு 2 ஸ்டெப்பு தான், டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் ஓடிலாம். ஸோ அப்படியே மாதிரி உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஜேகேயோட அம்மா எப்போயாச்சும் டிஸ்ட்ராக்ட் ஆகுவாங்களா, அப்படியே பூனை மாதிரி வெளில ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஒரு 5 minutes கழிச்சு ஜேகேயோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு மொபைலில் கால் வருது. அப்படியே அவங்க வந்து அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ சொல்லுங்கள், என்னங்க வந்துட்டுருக்கீங்களா? ஏய் வந்துட்டு தான் இருக்கேன். பசங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? பசங்களா? மெர்லின் படிச்சிட்ருக்கா, ஜேகே கீழே சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். என்னங்க? அது ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, நீ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வெளில வந்து நில்லு, நம்ம எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். உங்கள் அம்மா வீட்டுக்கா? ஏன் என்னாச்சு அவங்களுக்கு? தெரிலடி, ஏதோ உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வா, உன்னை பார்க்கணும் பொழுகுதுன்றாங்க. எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வெளில வந்து நம்ம உடனே கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு கால் கட் பண்ணேன். ஜேகேயோட அம்மாவும் ஒரு மாதிரி மாறிடுது அவங்க ஃபேஸும். என்ன சடனாக வர சொல்கிறா? அந்த கிழவிக்கும் எனக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது, இப்போ என்னவோ அவளுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ ஜேகே ஒரு மாதிரியா அம்மா என்னாச்சு? அதுவா ஒன்றும் இல்லை ஜேகே, உங்கள் பாட்டிக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, உடனே அப்பா கிளம்பணும்னு சொன்னார். என்னது நாம் எல்லாரும் போகிறோமா? எதுக்கு? பாட்டி நல்லா தான் இருக்கும், அதுக்கு என்ன? ஏய் இப்போ எதுக்கு நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க? நீங்களாம் வரல, நீயும் மெர்லினும் வீட்லேயே இருங்க, நாங்கள் 2 பேரும் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் சரியா? இதை பாரு, நைட் டைம் ஆச்சு, மெர்லினை தனியாக விட்டு வெளில போனேன்னு நான் கேள்விப்பட்டேன். போச்சு. அம்மா நான் ஏமா போகிறேன்? நைட் டைம்னாலே எனக்கு பயமா, வெளியில் போனாலே பேய் பிசாசுலாம் இருக்கும்ல, நீ சின்ன வயசில் எவ்வளோ கதை சொல்லியிருக்க. ஞாபகம் இருந்தால் சரி,
வெளியில் போனேன் அவ்வளோதான், பேயில் பூதம் எல்லாம் வந்து ஒன்று பிடிச்சிட்டு போயிடும். ஆமாம்மா, பிடிச்சிட்டு போயிட்டா? என்னது? ஆமாம்மா, பிடிச்சிட்டு போயிடும். நான் போகவே மாட்டேன். நானே போனேன், நான் போகவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜேகேவா உட்காந்துட்ருக்க. அப்படி ஜேகேவோட அம்மா போயிட்டு ரெடி ஆகிட்டு போகிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஜேகேவோட அப்பா வந்துட்டு ஹார்ன் அடிக்க ஜேகே அம்மா குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க. மெர்லின் கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. ஜேகே நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே நின்றுட்டு பார்த்துட்ருக்க. அப்படியே அவங்க கார் வந்து மூவ் ஆகுது. அப்பாடா, கிளம்பிட்டாங்க. பாட்டி, நீ சின்ன வயசில் எனக்கு ஹெல்ப் பண்ணியோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கி பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. நீ மட்டும் செத்துட்ட, உனக்கு மலர் வழியில் பெருசாக ஏதாச்சும் உனக்கு பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா ஜாலியாக அப்படியே வெளியில் போகிறாரு. வெளியில் போயிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா டோர் லாக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா டேயோட வீட்டுக்குள்ளே ஓடுறாரு. இப்போது மேலே மெர்லின், சாங் என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஏய் என்னடி, உங்கள் அம்மா இப்போ எங்கே வெளில போகிறாங்க? எங்கள் அம்மா அப்பாவா? அப்பா இன்னும் வீட்டுக்கே வரலையே, அம்மா கீழே தான் இருந்தாங்க. எங்கே இருக்காங்க? இதோ தான் வீட்டை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க அப்படியே சொல்லிட்டு சாங் வந்து சொல்ல மெர்லினா அப்படியே வந்து பார்க்குறாங்க. என்ன சொல்கிற? அம்மா வீட்டில் இப்போ தாண்டி போகிறாங்க, அது கூட பார்க்காத என்ன தான் பண்ணிகிட்ருக்கியோ? அதான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேனே ஜாக்ஸு, பேசிகிட்ருக்கேனே சாங். நல்லா பேசுகிறடி. சரி, எங்கே போயிருப்பாங்க? தெரியலையே, இரு ஜேகே கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்காங்களா பார்க்குறேன் அப்படியே சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேகே அவர் ரூமில் தானே இருப்பாங்க. சொன்ன ரூமில் போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. போயிட்டு டோர் நாக் பண்ணுற செகண்ட் அப்படியே நிற்கிறாங்க. இல்லை வேண்டாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்ககிட்ட திமிராக பேசினேன். இப்போ போய் என்ன ஏதுன்னு கேட்டால் அதுக்கும் ஓவராக சீன் போடுவான். ஏய் என்னடி தனியாக பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சாங், அது ஏதோ வெளியில் போகணுமா, அதான் வெளில போயிருக்காங்க. நைட்டு வரமாட்டாங்க, காலையில் தான் வருவாங்க. ஓ அப்படியா? அப்போ மேடம் வீட்டில் தனியாக தான் இருக்கீங்களா? நான் இல்லையே, தனியாக அப்படி இருப்பேன். அதான் ஜங்குக்கு இருக்கானே. ஆமாம்ல, என் மச்சான் உன் தம்பி இருக்கான்ல. ஆமாம் இருக்கான். இப்போ தான் அவனை வெறுப்பேற்றினேன். அது மட்டும் அவனுக்கு கோவத்தில் தான் இருப்பான். இப்போ போய் எதனாச்சும் நான் கேட்டேன் அவ்வளோதான், ஓவராக சீன் போடுவான். சரி, அப்போது பால்கனி டோர் ஓப்பன் பண்ண மாட்டியா? எதுக்கு எதுக்கு ஓப்பன் பண்ணணும்? அதான் வீட்டில் யாருமே இல்லையே, வரேன் கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுக்குறேன். சாங், நீ கொடுத்த கம்பெனிலாம் காலேஜோடு போதும், நீ வீட்டுக்கெலாம் வந்து எனக்கு கம்பெனி கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. என்னடி டக்குன்னு எப்படி சொல்லிட்ட? நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியும், நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு. போதும், மிஸ் பண்ணதெல்லாம் காலேஜில் பார்த்துக்கலாம், வீட்டுக்கெலாம் வர வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இவங்க மேலே வந்து நல்லா ரொமான்டிக்காக பேசிகிட்ருக்கா. கீழே ஜேகே பார்த்தீங்கன்னா ஆண்டியோட வீட்டுக்கு போய்ட்டு காலிங் பெல் அடிச்சிட்ருக்காங்க. ஷோ, இந்த ஆண்டி எங்கே தான் போனாங்களோ, காலிங் பெல் அடிக்கிறா, இந்த டீ கூட வர மாட்டேங்கிறா அப்படியே சொல்லிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்க. அப்போ டீயோட அம்மா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேகே செல்ல, என்னடா இந்த நைட்டுக்கு வீட்டுக்கு வந்திருக்க? ஆண்டி இவ்வளோ நேரமா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வீட்டில்? வர பொறுப்பே இல்லை ஆண்டி உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு ஜேகே அப்படியே உள்ளே போக. அப்போ டீயோட அம்மா, ஏய் கொஞ்சம் வேலை இருந்துச்சுடா அவ்வளோதான். அதுக்குன்னு இவ்வளோ நேரம் நான் வெளியிலே நின்றுட்டுருக்கணுமா? வெளியில் பார்த்தீங்களா பனிலாம் பெய்யுது. ஆமாம் பனிலாம் பெய்யுது. ஆமாம் உங்கள் அம்மா இப்படி ஒன்று இந்த நேரத்துக்கு வெளில விட்டா? நீ இந்த நேரத்துக்கு வெளியில் வந்தாலே அவ்வளோ திட்டுவா. இப்போ எப்பட்றா வெளியிலாம் வந்திருக்க? அதுவா, அம்மா அப்பா வெளில போயிருக்காங்க, பாட்டிக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதனால் அவங்கள பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அதான் நான் அப்படிக்கா வந்துட்டேன். அதானே பார்த்தேன், எப்படி உங்கள் அம்மா இந்த நேரத்துக்கு ஒன்று வெளில விட்டாங்கன்னு. சரி சாப்பிட்டியா? நான் சாப்பிட்றியா? நான் சாப்பிட்டேன் ஆண்டி, அம்மா அப்போவே டின்னர் கொடுத்துட்டாங்க, நான் சாப்பிட்டேன். ஆண்டி நீங்களும் சாப்பிட்லையா? இல்லைப்பா நான் சாப்பிட்ல, டேயோட அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல, அவர் வரட்டும் சாப்பிட்லான்னு பார்த்தா அவர் வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டாரு. சரி இந்த டீ பையிலையாவது கூப்பிடலான்னு பார்த்தா அவன் மேலே உட்காந்துட்டு வரவே மாட்டேங்கிறான். எவ்வளோ டைம்னா கால் பண்ணி கூப்பிடுதோ, மேலே போகிறதுக்கும் காலெல்லாம் வலிக்குது. அதான் அவன் வர வரைக்கும் உட்காந்துட்ருக்கேன். ஆண்டி என்ன டைம் ஆகுது, ஹெல்த்தை பார்த்துக்குங்க ஆண்டி, நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் வேணா போய் டேவை கூப்பிட்டு வரட்டா? ஷோ உனக்கு எதுக்குப்பா, நீ போனாலே ஏதாச்சும் வம்பு பண்ணுவேன், அதெல்லாம் வேணாம் விடு. ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஜேகே, எனக்கு எல்லாம் என்ன தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் போய் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணுங்கள், நான் போய் அந்த டேவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவா குடுகுடுன்னு மேலே ஓடுறாரு. டேவோட ரூம் நல்லா ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அப்படியே எட்டி பார்க்குறாரு, பார்த்தா அவங்க யாருமே இல்லை. என்னவா ரூம் வந்து விண்டோ கூட ஓப்பன் பண்ணல, எங்கே ஓப்பன் பண்ணியிருந்தா உள்ளே என்ன பண்ணான்னு தெரிஞ்சிருக்கும், அது கூட பண்ணாத எங்கே போய் உட்காந்துட்ருக்காங்க
அப்படியே சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டெரஸ் போகிறாரு. போனாட்டே நல்லா ஸ்மோக் பண்ணிவிட்டு ஜேகேயோட வீட்டையே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கா. ஜேகே அதை அப்படியே பார்க்குறாரு. என்னங்க நம்ம வீட்டை எப்படி பார்க்குறான், எதுக்கு அப்படி பார்க்குறான், நம்மளை தான் தேடுவான், வேறு எதுக்காக இருக்க போகுது. டே ஏய் நீ என்ன எங்கள் வீட்டு டெரஸ் மேலே என்ன பண்ணுற? டே நீ தம்மெல்லாம் அடிப்பியா? அடிப்பேண்ணே, அடிச்சிட்ருக்கேண்ணே அப்படியே சொல்லிட்டு டேவா அப்படியே வந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு ஜேகே மூஞ்சில் அப்படியே ஊதுறாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி போரே இருது. என்னது இது ஸ்மோக்கு, என்னால் பேசவே முடியல. ஏய் எதுக்கு வந்த? சும்மா வாய் பேசிட்டு எதுக்குடா வந்த? அது நீ சாப்பிட்லன்னு ஆன்ட்டி சாப்பிடாம வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீ என்ன இங்கே நின்றுட்டு யாரை பார்த்துட்ருக்கா? வா சாப்பிடு, ஆன்ட்டி பாவம் இல்லை. ஆஹா ஆன்ட்டிக்காக தான் வந்தீங்களா? அப்படியே சொல்லிட்டு டேவா அங்கே வந்து செவுரு இருக்கும். ஸோ அது மேலே அப்படியே போய் உக்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு இப்போது ஆன்ட்டிக்காக தான் இங்கே வந்தீங்களா? இல்லை அது வந்து அப்புறம் எதுக்கு வந்த? அது ஈவினிங் நான் உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தேன்ல, அதுக்கு நீ எந்த ரெஸ்பாண்டும் பண்ணவே இல்லை. ஏன் ஏதாச்சும் உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா கூட சொல்லியிருக்கலாமே. அது பிடிக்கல தான். என்ன பிடிக்கலையா? ஆமாம் பிடிக்கல. அது என்ன பிடிக்கலன்னா அப்படியே சுற்றிட்டுட்டே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜேகேயோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப க்ளோஸில் அப்படியே லாக் பண்ணி நிற்க வச்சுக்கிறாரு பக்கத்துலேயே. அப்போ ஜேகே என்ன பண்ணுற? அதை பிடிக்கல சொல்லிட்டல, விடு. என்ன ஏன் பிடிக்கலன்னு தான் சொன்னேன். என்ன பிடிக்கல, ஏது பிடிக்கல, உன்னை பிடிக்கலன்னா அதுக்குள்ளே மூஞ்சி அப்படி உம்முன்னு மாறுது. நீ தொடாத என்ன, விடு. அதை பிடிக்கல சொல்லிட்டல, விடு போ அப்படி சொல்ல. அப்போட்டே பிடிக்கல, இந்த ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல. ஆனால் அந்த ஜேகேவை இந்த டேக்கு எப்போவுமே பிடிக்கும், எப்போவுமே. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து ஒன்று தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு ஜேகேவா அப்படியே வந்துட்டே பார்க்குறாங்க. டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜேகேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே கிஸ் பண்ண. அப்போ ஜேகே டே என்ன பண்ணுற? என்ன அதான் லவ் பண்ணுறல, அப்படி கிஸ் பண்ணால் கூட என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு அதெல்லாம் நான் பண்ணுவேன். கிஸ் பண்ணுவேன், ஹக் பண்ணுவேன், எனக்கு என்னென்ன பண்ண தோணுதோ அதெல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் பிடிச்சிருந்தா 2 பேரும் லவ் பண்ணலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு உங்ககிட்ட லவ் மட்டும்தான் வேணும்னா அதெல்லாம் என்கிட்ட இருக்காது. என்கிட்ட இந்த லவ் வேணும்னா லஸ்ட்டும் இருக்கும். லவ்வும் லஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். என்ன ஓகேவா? அப்படி சொல்லிட்டு டே ஒரு மாதிரி செடியூசிங் வாய்ஸில் கேட்க. அப்போ ஜேகேக்கா ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அப்படியே மூச்செலாம் வாங்குது. அவ்வளோ க்ளோஸில் டே நிற்க வச்சுருப்பாரு. ஸோ ஜேகே அது வந்து டே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நீ பிங்க் கலர் ஷர்ட் போட்டு கையெல்லாம் நல்லா மடித்து விட்டுட்டு ஒரு பிளாக் கலர் சாக்ஸ் போட்டு வெளியில் வந்தேன். உன் அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போலேருந்து உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் சொல்லதான் இவ்வளோ நாள் பயமாக இருந்துச்சு. எனக்கு கூட அந்த நாள் ஞாபகம் இருக்கே. ப்ளூ கலர் டிஷர்ட், ஃபுல் ஹேண்ட், நல்லா தொலைன்னு ஒரு பேண்ட்டு, தலையில் வர ஒரு போட் கேப் போட்டு அப்படியே வேனு உங்கள் வீட்டை பார்த்து நின்றுட்டு இருந்தேன், குட்டியாக அழகாக. அப்போவே தோணுச்சு என்னமோ நமக்குள்ளே ஸ்ட்ரேஞ்ச் கனெக்ஷன் இருக்குன்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் டேஸ் போக போக நீ என்னை பார்க்குறது, பேசுகிறது, சைட் அடிக்கிறது எல்லாம் சொல்லிச்சு. இந்த பையன் ஒன்று ரொம்ப பைத்தியம் மாதிரி லவ் பண்ணுறான்ட்டு சீக்கிரமாக அவங்க கூட லவ் பண்ணி 2 பேரும் ஃபேமிலியாக செட்டில் ஆகிடுங்கன்னு. நானும் வெயிட் பண்ண நீ எப்போ வந்து சொல்வேன்னு. ஆனால் சாருக்கு இப்போ தான் என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சா? அப்போது உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா? டே பிடிக்குமே. அப்போலேருந்து என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே பிடிக்கும். அது மாதிரி அப்படியே முட்டை கணை வச்சுட்டு முழிச்சு என்னை பார்த்துருந்தல, அப்போலே என்னமோ தோணுச்சு. அப்போலேருந்து நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ எப்போது என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன், எப்போது நம்ம லவ் பண்ணலான்னு. இப்போ தான் வரணும்னு தோணுச்சு அவனுக்கு. அப்படி சொல்லிட்டு டே இன்னும் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணுவேன். அப்போ ஜேகே உனக்கு அவ்வளோ லவ் இருந்துச்சுன்னா
நீங்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கலாம்ல. நீ ஏன் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்த? ம் ஏன் நான் தான் சொல்லுமான்னு? நீ தானே ஃபஸ்ட்டு பார்த்து என்ன லவ் பண்ண, அப்போ நீ தானே சொல்லணும். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு உங்ககிட்ட. ஆ ஊர்லலாம் நல்லா வாய் அடிக்கிற, என்கிட்ட லவ் சொல்கிறதுக்கு மட்டும் உனக்கு பயமாக இருக்கா? நல்லா கதை விடு. அப்படியே சொல்லிட்டு ஜேகேவோட லிப்ஸு பிடிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. ஜேகேக்கும் அந்த கிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணேன். ஜேகேயோன்னு பார்த்தீங்கன்னா பேக் கிஸ் பண்ணவே ஒரு ஸ்பேஸே கொடுக்கல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணிவிட்டு எப்படி கிஸ் பண்ணுவாங்களே யாராச்சும், வலிக்குது. அப்புறம் வேறு என்ன பிடிச்சி அப்படி தடவிட்டு மோமன்னு கொடுத்துட்ருக்க சொல்கிறியா? கிஸ்ஸுன்னா அதுதான், இப்படி தான் நான் கொடுப்பேன், உனக்கு வேணால் திருப்பி கொடுத்துக்கோ அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜேகே இழுக்கா. அப்போ ஜேகேயும் போயிட்டு தேவை நல்லா கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி அவங்க லவ் ஜேர்னி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இப்போது 1 இயர் கழிச்சு ஜேகோட வீட்டில் டே எந்திரியன். ஏய் என்ன லேட்டாக தூங்க வச்சுட்டு சும்மா எந்திரின்னு போ, இன்னும் கொஞ்ச நாள் வச்சு தானே எந்திரிச்சுக்கோ. அம்மா மேலே வந்துடுவாங்க, நீ எந்திரிச்சு உன் வீட்டுக்கு போ. இப்போ என்ன வர வேணாம் சொல்லுப்போ, நான் தூங்கிட்டு அப்புறமா போகிறேன். உனக்கு இப்போ காலேஜ் இருக்கும்ல, நீ என்ன இப்படி பண்ணுற? நீ கிளம்பு. அதெல்லாம் முடியாது, நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி மேலே ஜேகே படுத்துட்ருப்பாங்க. அப்படியே தான் ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் நைட் ஃபுல்லாக தூங்கியிருப்பாங்க. இப்படி பண்ணால் நான் அப்படி போகிறது. சரி நீ தூங்க, என்னையாச்சும் விடு. நீ இல்லாமல் நான் இன்றைக்கி தூங்கியிருக்கேன், ரொம்ப கஷ்டம், தூக்கம் வராது, கொஞ்ச நேரம் இப்படியே இரு. அம்மா வந்துடுவாங்க, நானாச்சும் கீழே போகிறேன், காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்போயாச்சும் அம்மா மேலே வராமல் இருப்பாங்க. நானும் போகிறேன்னா காஃபி கப்பை தூக்கிட்டு இங்கேயே வந்துடுவாங்க. உங்கள் ஆத்தாக்கு வேறு வேலையே இல்லையா? காஃபிலாம் வேணாம், எதுக்கு குடிக்கிறதெல்லாம் விட்டுத்தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு விடவே மாட்டாங்க. ஜேகேவா ஒரு மாதிரி அப்படி நெளிகிறாங்க. பிகாஸ் 2 பேர் உடம்புலையும் ட்ரெஸ் எதுவுமே இல்லை. என்ன பண்ணுற நீ? எனக்கு என்னமோ பண்ணுது நீ இப்படி ஹக் பண்ணுறது, விடு. என்ன பண்ணுது? என்னை பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்க. அப்போ ஜேகே நல்லா பார்த்ததெல்லாம் போதும், நைட் ஃபுல்லாக தூங்க விடாமல் விட அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு இப்போ என்ன உனக்கு, எதுக்கு இப்போ எந்திரிச்ச? போதும், எவ்வளோ நேரம் தூங்குறது? அம்மா மேலே வந்துடுவாங்க, இதுக்கு மேலெல்லாம் சமாளிக்க முடியாது. நைட்டே ஏதாச்சும் சவுண்ட் கேட்டிருக்குமோ இன்னும். கேட்டிருக்குமே, நீ தான் அந்த கற்றுனீ. நான் கற்றுனேண்ணா? நீ தான் நான் கற்ற வச்சேண்ணா. பட் நீ அப்படி கற்றுனது கூட நல்லா தான் இருந்து. இரு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு மொபைல் எடுக்கிறாங்க. எடுத்து எங்கள் 2 பேரும் நைட்டில் இருந்திருப்பாங்களா ஒன்றா. ஸோ அதை பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சவுண்ட் பார்த்திங்கன்னா அப்படி போட்டு காட்டு. ஜேகேக்கா என்ன பண்ணி வச்சுருக்க? நல்லா இருக்குல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீ நைட்டில் அப்படி பேசும்போது என் ப்ரீத் சவுண்டு, உன் ப்ரீத் சவுண்டு அதெல்லாம் கேட்பேன். அப்புறமா உன்னை மிஸ் பண்ணும்போது அப்படியே இருக்கும். அதான் ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கிட்டேன். எதுக்கு நீ வரலாம்? அதெல்லாம் டெலீட் பண்ணு. எதுக்கு அதெல்லாம்? உனக்கு வேணும்னா நம்ம பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கு போய் எதுக்கு? வேணா பண்ணலாம், ஆனால் கேட்கணுன்னு தோணும் போது அப்போ நீ இந்த மாதிரி சவுண்ட் போடுவியா? அதுவும் ஒரு இடம் ப்ரெஸ் பண்ணும்போது நீ ஒரு மாதிரி சவுண்ட் போடுவேன். அதெல்லாம் அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபீல் பண்ணுன்னு வச்சுக்கேன். நம்ம 2 பேரும் அன்றைக்கி பெட்டில் எப்படி இருந்தோமோ அதை விஷுவல்ஸ் எனக்கு அப்படியே கண்ணில் நிற்கும் அப்படின்னு சொல்ல. ஜேகேக்கா இவன் என்ன இவ்வளோ வியர்டாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, நீலாம் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டல. தெரிஞ்சதுக்கு நான் தப்பாக பண்ணுறேன். அப்புறம் இது தப்புலாம் இல்லையா? தப்பா? நாம் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுல என்ன தப்பு? போ, குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காத அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு டக்குன்னு ஒரு ட்ரெஸ்லாம் பண்ணிக்க. ஜேகே அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்டு இப்போ போகணுமா நீ? தூங்கிட்டு இருந்தோன்னு எழுப்பி விட்டு போகணுமான்ற என்ன உனக்கு பிரச்சனை? அது சொன்னேன், ஆனால் இப்போலாம் நம்ம பேசுகிறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்ன கம்மியாயிடுச்சு? நைட் ஃபுல்லாக நான் உன் கூட தானே இருக்கேன். நைட்லாம் நீ என் கூட தான் இருக்க, ஆனால் டே டைமில் எங்கே போகிற, என்ன பண்ணுற, எனக்கு எதுவுமே தெரில. நான் காலேஜில் இருக்கேன், நீ கேம்பஸ் இன்டர்வியூ அது இதுன்னு சொல்லிவிட்டு காலேஜில் பாதி டே இருக்கிறதே இல்லை. என்னை ட்ராப் பண்ணும்போது உன்னை நான் பார்க்குறேன், அப்புறம் பிக்கப் பண்ணும்போது அப்போ கூட சம்டைம்ஸ் நீ பஸ்ஸில் வந்துடுன்னு சொல்கிற. இப்போலாம் நாம் 2 பேரும் பேசுகிற டைம் ரொம்ப குறைஞ்சிருச்சோன்னு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை
அப்படி சொல்லிட்டு டீ பார்த்தீங்கன்னா ஜேக்கோட அப்படியே ஃபேஸ் கப் பண்ணுறாங்க. கப் பண்ணிவிட்டு, நான் என்ன ஒன்று மிஸ் பண்ணுறேன்னா, காலேஜ் முடிஞ்சாச்சு, அடுத்து வேலை போனால் தானே நம்மளை கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க. உன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா அப்புறம் எப்படி நம்ம வீட்டில் ஓகே சொல்லுவாங்க? அதெல்லாம் ஓகே தான் டே, ஆனால் அப்போல்லாம் நம்ம பேசுகிற டைம் நைட் ஃபுல்லாக நான் உன் கூட தானே இருக்கேன். அப்புறம் என்ன, வேறு எவ்வளோடையாவது இருக்க? நான் அப்படி சொல்லலை, நீ அப்படி தான் மீன் பண்ணுற. போய் குளிச்சுட்டு போய் உங்கள் அம்மா காஃபி கொடுப்பா, வாங்கி ஊற்றிக்கோ அப்படியே சொல்லிட்டு டேவா அப்படியே மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி பேசிட்டு பால்கனி வழியா அப்படியே கீழே இறங்கி போகிறாங்க. ஜேகேக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நம்ம டேவா ஹர்ட் பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திங்கன்னா போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே போகிறாங்க. போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த 1 இயர்லேயே பார்த்திங்கன்னா மெர்லினுக்கு வந்து சாங் கூட மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க 2 பேர் லவ் பண்ணுறது வீட்டில் தெரிஞ்சு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிருக்கும். பட் பார்த்திங்கன்னா ஜேகேயோட வீட்டில் ஓகே சொல்லிட்டு இருப்பாங்க. மெர்லின் பார்த்திங்கன்னா சாங்கை தான் நான் கல்யாணம் பண்ணிமா சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுருப்பா. ஸோ அதனாலேயே 2 பேருக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சு இப்போது ஒரு 4 மந்த் இருக்கும். ஜேகே அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க. அப்போது ஜேகேயோட அம்மாவுக்கு கால் வருது மெர்லின் கிட்டேருந்து. ஹலோ மெர்லின், என்னம்மா காலையிலே கால் பண்ணியிருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல உங்ககிட்ட பேசி. அதான் ஜேகே எப்படி இருக்கா? ஜேகே எப்படி இருக்கா? வீட்டில் இருக்கும்போது 2 பேரும் எலியும் பூனையும் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க. இப்போ என்ன தம்பி மேலே பாசம் வந்துச்சா? அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா கேட்க, ஜேகேவா இதை கண்டும் காணாத மாதிரி சாப்பிட்டுமா நான் கிளம்புறேன். டேய் இருடா, அக்கா பேசிகிட்டு இருக்கா, அந்த பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க, ஜேகேவா நான் அவகிட்ட பேச மாட்டேன், எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல, நீயே பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவா அப்படியே வந்து போயிடுறாங்க. ஆக்சுவலி சாங்குக்கும் மெர்லினுக்கும் கல்யாணம் ஆனது ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா சாங் வந்து கொஞ்சம் கூட சரியே இல்லை. அது வந்து மெர்லினே தான் சொல்லியிருப்பா சாங் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது அவளே தான் வந்து எனக்கு சாங் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஜேகே நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலும் மெர்லின் கொஞ்சம் கூட கேட்டே இருக்க மாட்டாங்க. அப்போலேருந்து ஜேகே மெர்லின் கிட்ட பேசுகிறத அப்படி ஸ்டாப் பண்ணிகிட்டு இருப்பாரு. இப்போ ஜேகே பேசுமான்னு சொல்லிட்டு போனது மெர்லினுக்கு நல்லாவே கேட்டிருக்கோம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நான் பண்ணதாம்மா தப்பு. ஜேகே அவனுக்கு பிடிக்கல தான், ஆனால் நான் என்னம்மா பண்ணுறது? சாங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஆனால் அவன் ஏமா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். மெர்லின் எதுக்கு இப்போ நீ காலையில் அழுதுட்ருக்க? அவன் எங்கிட்ட போப்பானா? உன் தம்பி என்றைக்கா இருந்தாலும் உங்ககிட்ட தான் வரப்போனான். இதுக்கு போய் அழுதுட்டு. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? நல்லா இருக்காருல்ல? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க. அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. அதான் உனக்கு கால் பண்ணேன். அம்மா என்னம்மா, உனக்கு டைம் கிடைக்கும்போது என்னை வந்து பார்த்துட்டு போறியா? என்னம்மா, நானே வரலான்னு தான் இருந்தேன். அதுக்கு என்னம்மா, வந்துட்டு போகிறேன் விடு அப்படின்னு சொல்ல மெர்லின்னு பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு கால்லாம் கட் பண்ணிடுறாங்க. மெர்லினுக்கு மேரேஜ்க்கு முன்னாடி எனக்கு சாங் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுருப்பாங்க. பட் மேரேஜ்க்கு அப்புறமா அவங்க ஃபேமிலியை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜேகேயோட ஃபேமிலியிலேருந்து யாருமே அவங்க போய் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் காலில் மட்டும்தான் பேசுவாங்க. ஏன்னா ஜேகேக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜேகேயோட பேரண்ட்ஸ் வந்து மெர்லின் வீட்டுக்கு போகிறதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்படியே அந்த நைட் அந்த வீட்டில் வந்து நடந்துகிட்ருக்கா. ஜேகே அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. ஸ்ட்ரீட் கார்னர் போயிட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே வந்து வராங்க. ஏய் எப்படா வந்த? நான் வந்து அப்போவே. நீ எங்கே போன இவ்வளோ நேரம்? அது ஒன்றும் இல்லை, ரெடியாக லேட் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா வர ஒரு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தான். நீ வா உட்காரு. நான் கால் பண்ணேன், பிஸினே வந்துச்சு. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்? இப்போ உனக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமா? காலேஜ் போக டைம் ஆகலை, வந்து உட்காரு, எனக்கு நிறைய மீட்டிங் இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்ல ஜேகேயும் பார்த்தீங்கன்னா சைலண்டாக போய் உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா டீ இந்த மாதிரி மூஞ்சி காட்டவே மாட்டாங்க. பட் இப்போல்லாம் ரொம்ப வந்து கோவப்படுறாங்க, ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க. ஜேகே கிட்ட ஒரு நீட்காக வர மாதிரி தான் இருக்குது. ஜேகேக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப லவ்விங் கேரிங்காக இருந்திருப்பாங்க. காலேஜ்க்கே போயிருக்க மாட்டாங்க. ஜேகே பார்க்கறதுக்காக ஸ்கூல் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துப்பாங்க. பட் இப்போல்லாம் ஜேகே கிட்ட சரியாக பேசுறது கூட இல்லை. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே டேயும் 2 பேரும் வந்து காலேஜ் வந்து போயிட்டுருக்காங்க. ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா டேயோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அப்படியே தான் போயிருப்பாங்க. இப்போது அப்படியே பார்த்தீங்கன்னா காலேஜ் முன்னாடி போய் டே வந்து பைக்கை வந்து ஸ்டாப் பண்ண ஜேகே அப்படியே வந்து படுத்துகிட்டே தான் இருக்காங்க. அப்போ டே, ஏய் எவ்வளோ நேரம் எந்திரி. வந்துட்டுமா? சாரி, தேங்க்ஸ் டே. சரி போ, ஈவினிங் வந்துடுறேன். இல்லை டே, உனக்கு ஒர்க் இருந்தால் நீ பாரு. எனக்கு ஒர்க் இருந்தால் நான் கால் பண்ணி சொல்லிடுவேன், பஸ்ஸில் போயிடு. எனக்கு ஒர்க் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இருந்தால் கால் பண்ணி சொல்கிறேன், பஸ்ஸில் போ, இல்லைனா வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்
அப்படியே சொல்லிட்டு டீவா அப்படியே வந்து அங்கே வந்து போயிடுறாங்க. ஜேகேக்கா டீ அப்படி சொன்னது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து அவருக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஜேகே கூப்பிட்டு போகிறதே ஒரு வேலையாக வச்சுருந்துருப்பாங்க. பட் இப்போல்லாம் ஜேகேக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்மக்கிட்ட கொடுக்க மாட்றாங்க. வேறு ஏதாவது இருக்குமோ அப்படி சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே அப்படி கிளாஸ் ரூம் வந்து போயிடுறாங்க. இப்படியே ஒரு 2 வீக்ஸ் வந்து போயிடுது. இப்போது என்னாச்சு இவன் மார்னிங்லேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி காலேஜும் லீவ். அவனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஏதாச்சும் இருக்குன்னா என்கிட்ட சொல்லலாம்ல. எங்கே தான் போனேன் அவன் அப்படி சொல்லிட்டு ஜேகே டெரஸில் நின்றுட்டு டேக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் டே காலை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லாக ரிங் போயிட்டு அப்படி கட் ஆகுது. ஜேகேக்கா அது இன்னும் ஒரு மாதிரி அப்படியே தலையெல்லாம் வலிக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே டேயோட வீட்டு வாசலில் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே பைக்கும் வந்து இல்லை. எங்கடா போனேன் என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா? ஏன் இந்த மாதிரி பண்ணுற? ஸோ ஜேகே டக்குன்னு பார்த்தீங்கன்னா டேயோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆக்சுவலி டேவும் ஜேக்கும் லவ் பண்ணுறது டேயோட அம்மாவுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். டே சொல்லிகிட்ருப்பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ ஆண்டி. ஜேகே என்னப்பா? ஆண்டி டே வீட்டில் இருக்கானா? வீட்லையா? அவன் இல்லையே, அவன் வெளில போயிருக்கானேப்பா. ஏதோ கேங் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு 4-5 பேர் கூட போனான். 4-5 பேர் கூடயா? எப்போ ஆண்டி எப்போ போனா? நேற்று ஈவினிங்கா? ஏன்பா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? அது ஆண்டி அது என்கிட்ட என்னாச்சு? உங்கள் 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனையான்னு? ஆண்டி அப்படிலாம் இல்லை. அது நேற்று ஈவினிங் எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது. மேபி டே கால் பண்ணியிருப்பான், நான் கவனிக்காமல் விட்டுட்ருப்பேன், அவ்வளோதான். சரி ஆண்டி, அவன் எப்போ வருவான்னு சொன்னானா? தெரிலப்பா. நான் கேட்டதுக்கு ட்ரிப் முடிஞ்சது நான் வந்துடுவேன், இங்கே பிளான்லாம் இல்லை, ரேண்டமாக போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டான்ப்பா. அப்படி சொல்லிட்டு அவங்க கால் கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு ஜேகேக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டே இந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கோ எந்த ஒரு ட்ரிப்புக்கும் போனதே கிடையாது. பட் இப்போல்லாம் அடிக்கடிக்கு ஜேகே கிட்ட சொல்லாமல் வெளியில் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு ஜேகேவை அவாய்ட் பண்ணுற மாதிரி டே எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கிப் ஆக இப்போ மிட் நைட் ஆயிடுச்சு. ஜேகேவா டே கிட்டேருந்து ஒரு மெசேஜாவது வராதா அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு நிறைய மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா மெசேஜும் டபுள் டிக் ஆகுது. பட் டேக்கு கிட்டேருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் இல்லை. ஜேகேவும் அப்படி பார்த்தீங்கன்னா டேயோட அந்த ப்ரொஃபைல் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நீ ரிப்ளை பண்ணுவியா மாட்டியா அப்படின்ற மாதிரியே அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே இருக்கேன். அப்போது ஜேகேக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஏதோ ஒரு இன்ஸ்டா ஐடியிலேருந்து ஏதோ போஸ்ட்டுக்கான ரிமைண்டர் மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னது இது அப்படி சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு இன்ஸ்டா ஐடி வந்திருக்கு. ஸோ அந்த போஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டேவோ இன்னொரு பொண்ணு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி மை லவ் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போஸ்ட் போட்டு வச்சுருக்கு. அது ஜேகே அப்படியே பார்க்குறாங்க. ஜூம் பண்ணி பார்த்தா அதில் இருக்கிறது டே. அதை பார்த்ததுமே ஜேகேக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிடுது. கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஒழுங்காக பார்க்குறாரு. பார்த்தா அதில் டீவும் இன்னொரு பொண்ணு ரொம்ப க்ளோஸில் வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிகிட்டே இருக்காரு. ஒரு ஃபோட்டோலையும் அவங்க ரொம்ப க்ளோஸில் அப்படியே பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது லாஸ்ட் ஃபோட்டோ. அதை பார்த்ததுமே ஜேகேக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிடுது. என்னது இது? இது டே தான். டேவை டேகும் பண்ணி வச்சுருக்கா. யார் இந்த பொண்ணு? டேய் என்னடாவது அப்படி சொல்லிட்டான். அந்த பொண்ணோட ப்ரொஃபைலில் இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே இப்போ பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே கிட்ட சரியாக பேசாத ஒரு லாஸ்ட் 3 மந்த்லேருந்து தான் இந்த பொண்ணு கூட அவர் வந்து கனெக்ஷன் இருந்திருப்பார் போல். ஸோ அவங்க 2 பேரும் ஸ்டார்டிங் டேயில் இருந்தே டேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேட் செகண்ட் டேட்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா டே கூட இருந்த எல்லா ஃபோட்டோவும் எடுத்து போட்டு வச்சுருக்கா. அதெல்லாம் ஜேகே 1 by 1 பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்க ஜேகேயோட கண்லேருந்து தண்ணி அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு டேக்கு கால் பண்ணலாம் சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக ஜேகே கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் டே கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நைட் வந்து முடிய ஒரு 3 days ஜேகே காலேஜுக்கும் போகல, வெளியும் போகல. டே கிட்ட பேசியாகணும்னு சொல்லிட்டு நிறைய நம்பர்லேருந்து ட்ரை பண்ணியிருப்பார் கால் பண்ணி. பட் ஒரு நம்பரு கூட டே எடுத்தே இருக்க மாட்டார். அப்படியே பார்த்தீங்கன்னா டே பற்றியும் அவர் வெளியிலலாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த கேம்பஸ் இன்டர்வியூ போனாங்களா, ஸோ அவங்கக்கிட்டலாம் கேட்டிருப்பாரு. பார்த்தா அங்கே கேம்பஸ் இன்டர்வியூவில் இருந்த எல்லாருமே இவங்க 2 பேரும் கப்பல், இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப க்ளோஸில் லவ் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க வந்து இவங்களோட ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து டேவியும் அந்த பொண்ணையும் சேர்த்து வச்சு அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும் அப்படி தான் இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு லைட்டாக தான் டவுட் இருந்திருக்கும். இந்த 3 நாளுமே ஜேகே சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, தூங்கியிருக்க மாட்டாங்க. டேக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரியாக அந்த ரூம்குள்ளே தான் வந்து இருந்திருப்பாங்க.
அப்படி இருந்து ஜேகேக்கா ஒரு மாதிரி தேவை இவ்வளோ நாள் அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ், அப்புறம் அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் இருந்தவங்க எல்லாருமே வந்து டேவோ அந்த பொண்ணு லவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் மைண்ட் ஃபுல்லாக அதே தான் ஓடிட்டுருக்கோம். டே நம்மளை சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவரால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல. ஸோ ஒரு பாயிண்டில் பார்த்திங்கன்னா ஜேகேவால் சுத்தமாக முடியாமல் அப்படியே போயிட்டு ஒரு நைஃப் எடுத்து அவர் கையை அப்படியே கட் பண்ணிக்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹெவி ஃப்ளோவாக பிளட் வந்து போயிட்டுருக்கு. அப்போ கூட ஜேகே டேக்கு தான் கால் பண்ணி கண்டினியூ வந்து பேசலாம், ஏதாச்சும் சொல்லுவான், வாய்ஸாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இந்த சைட் டே பார்த்திங்கன்னா அவங்க ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. டேக்கிட்ட வந்து அந்த பொண்ணு டே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸில் உட்காந்துட்ருக்காங்க. ஆக்சுவலி அவங்க 2 பேரும் லவ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. டே இன்னும் ட்ரிப் நல்லா தான் இருந்ததில்ல, இன்னும் 1 டே கண்டினியூ பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குல்ல. நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, கடங்காரனுங்க கூப்பிட்டு வந்துட்டானுங்களே. சரி விட்டுட்டே, நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் ஹனிமூன் போகல, அப்போது நம்ம நிறைய நாள் இருந்துட்டு வரலாம். சரி சொல்லலாம், இருந்துட்டு வரலாம், அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. டே பார்த்திங்கன்னா டக்குன்னு அவர் கார் இருந்து இறங்கிட்டு அவர் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அவர் அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணி சரி போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. பட் இந்த சைட் ஜேகேவா அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அவர் கையிலேருந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் பெட்டில் சாஞ்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஃபோனே பார்த்துட்ருக்காரு. டே அட்டன் பண்ணுறானா சொல்லிட்டு. பட் டே எதுவுமே அட்டன் பண்ணல. அவர் ஃபோனையும் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டில் தான் போட்டு வச்சுருக்காரு. இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா டே வீட்டுக்குள்ளே போக அப்போ டேயோட அம்மா, டே எங்கே போயிட்டு வர? சொல்லிட்டு தானேம்மா போனேன், ட்ரிப்புக்கு போகிறேன். அப்புறம் என்னம்மா? என்கிட்ட சொன்னேன், ஜேகே கிட்டே சொன்னியா? ஜேகே கிட்டேயா? ஏன் அதனால் உங்ககிட்ட கேட்டானா? ஆமாம், நீ எங்கே போன, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு என்கிட்ட கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தான். நீ கால் பண்ணலை எடுக்கலையா? என்னாச்சு உன் ஃபோனு கூட அப்படி சொல்லிவிட்டு அவங்க மம்மி பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோனை வாங்குறாங்க. பார்த்தா அதில் சைலண்ட்டில் பார்த்திங்கன்னா கால் வந்துட்டுருக்கு. அதை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு பாரு, நான் சொன்னேன்ல ஜேகே தான் கால் பண்ணியிருக்கான், என்னென்னு பேசு. டயர்டாக இருக்குமா, நான் அப்புறம் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், அவன் வீட்டுக்கு தான் போகிறேன், நான் அப்புறம் பேசிக்கிறேன். என் முன்னாடி பேசு, அவன் ரொம்ப நல்லா உங்ககிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கான், என்ன பேசணும்னு சொல்லிட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டையும் பார்த்திங்கன்னா வேண்டாம் விருப்பம் அப்படியே கால் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிவிட்டு டே சொல்கிறா, டே வந்துட்டியா அப்படி சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கால் அப்படியே அந்த ஃபோன் வந்து கீழே விழுந்தது. ஜேகேவால் முடியல. ஸோ அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா மாதிரி ஃபெயிண்ட் ஆகிடா. அப்போ டே ஜேகே ஜேகே உனக்கு என்னாச்சு? ஜேகே என்னடா பண்ணிகிட்ருக்க? ஹலோ ஜேகே அப்படி சொல்லிவிட்டு அப்படியே வந்து கூப்பிட ஜேகேயோட அம்மா ஜேகேன்னு கத்துறாங்க. ஜேகேயோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏய் என்னடா என்னாச்சு? என்னன்னு தெரிலம்மா, ஃபோன் பேசிகிட்டே இருந்தா எதுவுமே பேசல, அப்படி இருக்குது, கால் கட்டும் ஆகலை, அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா பையெல்லாம் தூக்கி கீழே போட்டு குடுகுடுன்னு பார்த்தீங்கன்னா டேயோட வீட்டில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே வீட்டுக்கு ஓடுறாரு. ஓடி போயிட்டு ஜேகேயோட ரூம் டோரை ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. பட் ஓப்பனே ஆகலை, லாக் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரூம் போயிட்டு ஜேகே கதவு தர என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜேகேயோட அம்மா அப்படியே வராங்க. அந்த சவுண்ட் கேட்டு டே இங்கே என்ன பண்ணுற? ஆண்டி ஜேகே உள்ளே தானே இருக்கா? ஆமாப்பா உள்ளே தான் இருக்கா. என்னாச்சு அவனுக்கு உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கான்? கதவு தர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஜேகேயோட அம்மா வந்து வராங்க. வந்துட்டு ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க? டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் டோர் வந்து ஓப்பனே ஆகலை, உள்ளேருந்து எந்த சவுண்டும் ஆகலை. ஸோ அப்போ ஜேகேயோட அம்மா என்ன ஆச்சு உனக்கு? ஜேகே என்ன ஆச்சு உனக்கு? 3 டேஸாக நீ இந்த ரூம்குள்ளே தான் இருக்க, என்னன்னு அம்மா கிட்டே சொல்லு அப்படி சொல்லிட்டு அவங்க அது சொன்னதுமே டேக் ஆஃபில் தான் என்னமோ அவனுக்கு வந்து தப்பாக நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா டோரை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா ஜேகேயோட கையிலேருந்து அவ்வளோ பிளட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஃபுல்லாக ஆகி போயிருக்கு. ஸோ அது அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரால் கொஞ்சம் கூட முடியல. அப்படியே அழுதுட்டு ஜேகேவை தூக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா ஜேகே செக் பண்ணால் ரொம்ப வந்து ஹெவியாக பிளட் லாஸ் வந்து ஆயிருக்கு, பிளட் இம்மிடியேட்டாக வேணும் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா சொல்ல அங்கேருந்து போயிட்டு டே தான் எல்லாம் வந்து மெடிசனும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, பிளட்டும் அவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே ஒரு 1 hour வந்து ட்ரீட்மெண்ட் போக இப்போ டேக்கு பார்த்திங்கன்னா அந்த ரூம் வெளியில் நின்றுட்டு ஜேகேயே பார்த்துட்ருக்காங்க. ஜேகேக்கு எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு ட்ரிப்ஸ் போட்டு விட்டு அப்படியே பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ்லாம் வெளில வர. அப்போது டாக்டர் எப்படி இருக்காங்க? ரொம்ப வீக்காக இருக்காங்க, 3 டேஸாக எதுவும் சாப்பிடல போல், அப்புறம் சூசைடுக்கு வர அட்டன் பண்ணியிருக்காங்க. சூசைடா? அவர் 3 நாளாக சாப்பிடல, டிப்ரெஷன் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ சூசைட் அட்டன் வேறு பண்ணியிருக்காரு. என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க எல்லோரும்?
அவர் சரியாக கவனிச்சு கூட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்டு டேக்கா அவருக்கு ஒன்றுமே புரியல. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? சூசைடா? ஆமாம், சூசைட் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. என்னதானோ இப்போ ஓகே, நல்லா தான் இருக்கார். இன்னும் 2 hours கண்ணை முழிச்சிருவார். அப்புறமா போய் பாருங்கள். டாக்டர் நான் இப்போ போனாலும் ஒரு யூஸும் இல்லை. அவர் டயர்டாக இருக்கார், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. 2 hours கழிச்சு போங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. டேக்கா இதுக்கு என்னன்னே புரியல. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஜேகே பண்ண மெசேஜ் எல்லாத்தையும் படிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு 3 days-ஆகவே ஜேகே அவ்வளோ வந்து கேட்டிருப்பாங்க, கெஞ்சிருப்பாங்க, நீ அவ்வளோ லவ் பண்ணுறியா, என்னை விட்டு போறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஜேகேவோட மைண்டில் இந்த மொத்தத்தையுமே லாஸ்ட்டாக ஒரு கையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க. டே எனக்கு தெரிஞ்சிச்சு நீ இன்னொருத்தி லவ் பண்ணுறல. நான் கேட்டால் நீ என்ன சொல்வ? இல்லை நீ என்னை நம்ப மாட்டியா அப்படி இப்படின்னு தானே சொல்ல போகிற. ஆனால் நான் உன்னை நம்புகிறேன். என்னை ட்ரூவாக தான் லவ் பண்ணேன். ஆனால் இப்போது அந்த லவ்க்கு வேறு ஒருத்தர் நீ தேடிட்டல. ஆனால் நான் எப்போவும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் நீ மறந்துடாத. நான் போனதுக்கப்புறமா கூட நான் ஒன்று தான் லவ் பண்ணிகிட்ருப்பேன். என் லைஃப்பில் வேறு ஒருத்தர் கிடையாது. ஜேகேக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மெசேஜ் இருக்குது. அதை பார்த்துட்டு டேக்கா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் பண்ண மெசேஜ் எல்லாமே பார்த்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் அவர் ஃபோட்டோ பார்த்துட்டு இது என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவமாலாம் எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க. உனக்கு என்ன பிடிக்கல, என்ன பிடிக்கல, ஏது பிடிக்கல, எங்கள் மேலே ஏதாச்சும் கோவமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலே தான் ஏதாச்சும் தப்பு இருக்கான்னு சொல்லி தான் கேட்டிருப்பாரு தவிர உனக்கு அவளை ஏன் பிடிச்சிருக்கு, என்னை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதை படிக்க டேயோட கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வருது. நம்ம இவ்வளோ நல்ல பையனை போய் ஏமாற்றிருக்கோமே, இன்னொரு பொண்ணுக்கிட்ட நம்ம வந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு 2 hours அப்படியே வெளியில் உட்காந்துட்டு ஜேகேயை பற்றி யோசிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாரு. போனால் ஜேகே அப்படியே பொறுமையாக கண்ணெல்லாம் முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே அப்படியே போகிறாரு. போயிட்டு என்ன பண்ணியிருக்க ஜேகே, என்னது இதெல்லாம், எப்போ வந்த? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ட்ரிப் போனியே எல்லாம் ஓகே தானே? நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல, எதுக்கு? பைத்தியமா உனக்கு? இப்போ கூட என்ன தான் கேர் பண்ணுவியா நீ அப்படி சொல்லிட்டு டேவா அப்படியே போயிட்டு ஜேகே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படி பண்ணதுமே ஜேகேவால் சுத்தமாக முடியல. அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேகேக்கும் அவ்வளோ வந்து அந்த ஹக் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இருந்தாலும் டே மேலே ஒரு கோவம் இருக்குது. அதை வெளியில் காமிச்சிக்காமல் அவர் அப்படியே இருக்கா. டேக்கா அவ்வளோ கில்ட்டியாக இருக்குது, நம்ம ஜேகேவை போய் ஏமாற்ற ட்ரை பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சாரி ஜேகே, சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏதோ ஒரு கேவலமான மைண்டில் அவன் பின்னாடி போயிட்டேன். எனக்கு தெரிலடா வர நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையான்னு. ஒருவேளை எனக்கு தான் உன் மேலே அந்த லவ் குறைஞ்சிருச்சு என்னவோ, அதனால தான் இன்னொருத்தி தேடி போயிட்டேன். ஆனால் நீ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்ன தான் லவ் பண்ணிகிட்ருக்கல. இப்போ எனக்காக இது போய் நீ பண்ணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு டேவா அப்படியே மனசு விட்டு அழுகுறாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, லவ் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஜேகேக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே அழுகுறது அவரால் பார்க்கவே முடியல. இப்போ நீ எதுக்கு அழுகாத, நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் என்ன பண்ணிக்கணும். ஆனால் நீ ஏன் இந்த மாதிரி பண்ண எனக்கு தெரியல. நீ இல்லாத லைஃப்பில் என்னால் வாழ முடியுமான்னு யோசித்தேன். என்னால் முடியாதுன்னு தோணுச்சு. அதான் நீ ட்ரிப் முடித்து வரத்துக்குள்ளே செத்து போயிடலான்னு இந்த மாதிரி பண்ணிவிட்டேன். சாரி அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் பார்த்தீங்கன்னா டேவை ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகுறாங்க. டேக்கும் பார்த்தீங்கன்னா ஜேகேவோட ட்ரூ லவ் அப்படியே புரியுது. அவரும் பார்த்தீங்கன்னா ஜேகேவோட டிஎஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு நான் ஒன்று இனிமேல் ஏமாற்ற மாட்டேன், இனிமேல் நாம் 2 பேர் மட்டும்தான், நமக்குள்ளே யாருமே இல்லை அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவர் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஓகேடா, இந்த ஒன் சாட்டை நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த மூவி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன சேனல் எஃப்எஃப் வேணுமோ அது எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் ஃபைனலி நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். லவ் யூ, லவ்லி திமு. பை பாய், see you soon guys.